எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் கொடுத்த ஒரு மிக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய பிரயாசத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும். நம்முடைய தொழிலும் நம்முடைய வியாபாரம், எந்த வியாபாரத்திலும் ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது வல்லமையாய் இறங்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதமான மழை பெய்யும். உன்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய செழிப்பை பார்ப்பாய். சகல விதத்திலும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உன் வியாபாரம் செழித்து ஓங்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்ட மாட்டார். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உனக்கு அப்படியே செய்வார். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு பெரிய சமாதானம், சந்தோஷம் தெரியுமா? கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. ஆமென்.